காரணம் அப்படின்ட்டு எல்லாருமே திங்க் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன நம்மளுக்கு என்னத்துக்கு பிரதர் அவன் மேல வந்து கோபம்? எதனா கோவமா அவன் மேல? இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மாதிரி தான் நம்மளாம் பேசியிருந்தோம். என்ன பாருங்க பிரதர், எவ்வளவு கீழ்தரமா நடக்கிறாப்ல. அவன் அப்படி கிடையாது பிரதர். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. இல்ல பிரதர், இப்ப நம்ம கூட இப்ப முஸ்லீம் சகோதரர்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்றோம், பேசுறோம், சண்டை போடுறோம். ஆனா அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இந்த பகையே நம்ம கிட்ட இருக்காது. பேஸ்புக்ல இயேசு கிறிஸ்துவ கொச்சையா பேசுறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கொச்சை கீழ்தரமா பேசுறானுங்க. அப்படி அந்த மாதிரி பேசுறாங்க அந்த நபர்கள்ட்ட நீங்க வந்துட்டு இங்க இவங்க முன்னால வந்து நல்ல மாதிரி பேசுறானுங்க, இவங்க முன்னால நல்ல மாதிரி பேசுறானுங்க, அவன் பின்னால அவ்வளவு அசிங்கமா பேசும்போது இவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு பதில் தரேன். இல்ல, ஏசு கிறிஸ்து இறைவன் இல்லைன்ட்டு அவங்க சொல்றாங்க, ஏசு கிறிஸ்து மறிக்கலன்றாங்க. நீ வந்து பதில் சொல்லலாம் இல்ல தைரியமா. நீ சுவிசேஷம் தானே சொல்ற. கேக்குதா பிரதர் பேசுது? ஆமா 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 ஆமா. இல்ல, சுவிசேஷம் தான் சொல்றேன்ற, ஏன் அவனுக்கு சொல்லல? ஏன் அவன் மேல உனக்கு அக்கறை இல்ல? அப்ப நீ யெகோவா சாட்சிக்காரனா? யெகோவா சாட்சிக்காரனா பண்ணுவான், கிறிஸ்துவர்களை தான் டார்கெட் பண்ணி பேசுவான். நீ யெகோவா சாட்சிக்காரனா இருப்ப, கிறிஸ்துவனா இருக்க மாட்டேன். இப்ப இது எல்லாருக்கும் கேள்வி எழும்புது இல்ல. நாங்க என்ன தப்பா பேசுறோம்? எல்லாமே இல்லையா, நல்ல மாதிரி தானே பேசணும், நல்ல மாதிரி பேசணும், நல்ல மாதிரி பழகணும். நல்லா பழகின மனுஷர்களே வந்து ஒரு தீமையானவனா சித்தரிச்சிருக்கிறானா எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கும்? அவனுக்குள்ள எவ்வளவு தீமை இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா எல்லாருமே பழகி இருந்தோம், இன்னைக்கு எல்லாருடைய இந்த இத்தியம் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டான். உண்மையா மனசு கஷ்டம் ஆகுது சில நேரங்கள்ல அவன் பண்றது. இப்ப கூட பாருங்க, அவன் விஜய் பேசிங்கிறாரு, விஜய்கிட்ட தான் இவங்க வந்து பேசியிருக்கணும். ஏன் விஜய்கிட்ட பேசல இவரு? டைரக்டா விஜய் பேசாத அவங்க ஒய்ஃபை பேசுறாரு, தப்பு தானே? யோசனை பண்ணி அவங்க ஒய்ஃபை பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசிங்கிறான், அனுஷ்கா நீ இது பண்ணல, அனுஷ்கா இது பண்ணலன்னு கேக்குறான். அது தாண்டா, என்னடா பண்ண சொல்லுடா. அனுஷ்கா உன் பொண்டாட்டியா? நான் கேட்டு இருக்கலாம் இல்ல, அந்த வார்த்தை பேசியிருக்கலாம் இல்ல, அனுஷ்கா உன் பொண்டாட்டியாடா, என்னடா சொல்றா அப்படின்ட்டு. என்ன பண்ணன்னு கேக்குறான். எனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ணன்னு கேட்ட, நீ தானே சொல்லணும். என் மேல ஒரு குற்றம் சாட்டுறனா நீ சொல்லணும் இல்ல. என்னத்துக்கு அந்த மாதிரி கேவலமான விஷயம் வந்துட்டு? உங்க கூட இருந்த ஒரு நபரே இன்னைக்கு இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம்னு போறாங்க. அசிங்கமா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அது பச்சொந்தி. அவங்க ஒண்ணு, அவங்க வந்து கடவுள் கோயில்ல ரெண்டு கட்டா மாதிரி அவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களான்னு சந்தேகம் எங்களுக்கு ஆதியில இருந்தே தெரியும் எங்களுக்கு, தெரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க வந்து என்னைக்குமே வந்து தேவனை விட்டு தூஷிக்க மாட்டாங்க இப்படி எல்லாம், தேவனுடைய நாமத்தை, புரியுதுங்களா? அந்த அம்மா தொடர்ந்து தூஷிக்கிறாங்க அவருடைய நாமத்தை. தெரியல எனக்கு இன்னைக்கு அந்த இது என்னது சால்வ முக்காடு போட்டு எனக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாருமே பிடிக்கும். இல்ல, ஒரு கருத்தை வந்து நம்ம பேசணும் வலைதளத்துல. சொல்லுங்க பிரதர். சாம் பிரதர் ரத்த சாட்சியா மறிப்பாருன்னு வர ஏதோ பெரிய பெரிய பட்டம் எல்லாம் கொடுத்தீங்க. ரத்த சாட்சியாதான்? இல்ல, நான் கேக்குறேன், ஒரு கிறிஸ்தவன் வந்து சுவிசேஷ நிமித்தம் பாடு அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, சுவிசேஷ நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதுனா என்ன பிரதர்? நான் கேக்குறேன். யாருன்னா அடிக்கணும், திட்டணும், அவன் பேசினா என்ன பண்ணும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், வேற வார்த்தையே பேசக்கூடாது. வேற வார்த்தை பேசுவாப்லீங்களா? நீ என்னன்னா திட்டுங்க, சிரிச்சின்னு அமைதியா இருப்பாப்ல. அதுதான் ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகு. அவன் தான் சுவிசேஷ நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர், புரியுதுங்களா? தன்னை குறிச்சு வந்து பேச மாட்டார். சுயத்துக்கு மறைக்காத நாதாரி அது. சுயனால என்னன்னு தெரியாது, அவரை பத்தி பேசினாக்கா பேசுறாரு. வாக்குவாதம் பண்ண மாட்டான், குற்றப்படுத்தும் ஊழியத்தை செய்ய மாட்டான், திருப்பி அவங்கள இவங்க இப்படி அவங்க இப்படின்னு பேசவே மாட்டான். இல்ல, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இங்க இருக்கிற எல்லா கிளப் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாருடைய மனைவிமார்களையும் கொச்சையா பேசுறான்னா அவன் உண்மையான கிறிஸ்தவனா இருக்குவானா? யோசனை பண்ணி பாருங்க, உண்மையா யோசனை பண்ணி பாருங்க. அவனை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களெல்லாம் ஒதுக்கிடுவாரு. என்ன குறிச்சு தான் தலைப்பு போடுவான். என்ன குறிச்சு தலைப்பு போடுறவ என்ன தூக்கி தானே பேசணும், நான் தானே பேசணும். ஏன் அவனுக்கு பயம்?
ஆமா வான்னு கூப்பிடறாப்ல ரூம்குள்ள போனாலே ரூம்ல ரிமூவ் பண்ணிடுறாப்ல. பிரதர். ரூம்ல ஒரு கமெண்ட் போட்டாலே ரிமூவ் பண்ணிடுறான். கண்டிப்பா அதுதான் பிரதர். என்னையும் அந்த குரூப்பை விட்டு நீக்கிட்டாரு. நீக்கிட்டு என்னை பத்தி எதுக்கு பேசணும்? பேசக்கூடாது. பேசக்கூடாது. என்ன வச்சு பேசு. என்ன வச்சு பேசிட்டு என்கிட்ட நீ கலந்துரையாடு. என்ன குறித்து குறை சொல்லு. என்ன வெளி நீக்கிட்டு என்ன குறித்து குறை சொல்றது, என்ன பத்தி பேசுறது எல்லாம் அது தப்பான வார்த்தையா இல்லையா பிரதர்? தப்பு இல்ல பிரதர். அவன் வந்து அவன் உண்மையா ரசிக்கப்பட்டவன் இல்ல பிரதர். அவன் ரசிக்கப்பட்டவனுடைய செயல் அப்படியே இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ரசிக்கப்பட்டவனுடைய செயலா இது. அவன் ரசிக்கப்பட்டவன் இல்ல. அவன் வந்து ஒரு மாய்மாலக்காரன், ஒரு பரிசியன். அவன் தலைப்பு மாத்திரம். இந்த அருண்ஜி பிரதர்லாம் வந்து நல்ல பிரதர். அவரு உண்மையாவே நான் சொல்றேன், அந்த பிரதர்லாம் நல்ல பிரதர். அந்த பிரதர் அவருடைய கொள்கை என்னன்னா இருக்கட்டும், உண்மையாவே நல்ல பிரதர். அந்த பிரதர் கூட புரியாத வந்து இவர்கிட்ட மாட்டிக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சில பிரதர் கேட்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சா இருக்கு, அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அந்த பிரதர்களை கூட நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்து வைக்கட்டும். கருத்து எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. இன்னொன்னு, என்ன குறிச்சு நீ பேசும்போது யாரை வச்சு பேசினா என்னத்தான் வச்சு பேசணும். சரி, என்ன வச்சு நீ பேசும்போது ஏன் கடந்த கால வாழ்க்கை உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ கூட தெரியாது. யாரோ சொல்றதெல்லாம் நம்புவாப்லையா? நான் கேக்குறேன், யாருன்னா சொல்றதெல்லாம் நம்புவாப்லையா? அது வந்து என்கிட்ட வந்து குற்றம் சொல்லலாமா? அது வந்து நீ இப்படிப்பட்ட அப்படிப்பட்டு என்னை பத்தி என்னன்னா பின்னால பேசணும்னா நான் அதெல்லாம் கட்டுக்கிறது இல்லை. என்னை பத்தி நான் மோசமானவனோ கெட்டவனோ அதெல்லாம் என்னன்னா பேசிக்கிட்டோம். அதை நான் அதை கட்டுக்கதே இல்லை. அது வந்து ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பேசுறாங்கனாக்கா அதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து பேசி இது பண்ண கூடாது, கேட்கணும். இல்ல உங்களை பத்தி இப்படி பேசுறாங்களான்ட்டு எப்படி நீங்க சொல்லலாம்? குற்றம் சொல்ல முடியுமா? ஒருத்தரை வச்சு நீங்க குற்றம் சொல்ல முடியுமா? நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்ல முடியுமா? ஒண்ணு ஆண்டவரா இருக்கிறாங்க, ஒண்ணு இல்லைனாக்கா சாத்தானா இருக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தனை குற்றம் சாட்டுறவன் வந்து சாத்தான்னு, ஒருத்தனை நியாயம்